அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல், ப்ரொஃபஸர் நிஃப்டி மற்றும் டீம் ஆர்டிஎஃப்பிலிருந்து. இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் நம்ம பரிமாறிக்கலாம். என்னுடைய பங்குச்சந்தை பயணம், இந்த பங்குச்சந்தை கற்றுக் கொடுத்த பாடம், நான் கற்றுக்கொண்ட பாடம், எனது மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த பாடம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். என்னுடைய பங்குச்சந்தை பயணம் அப்படிங்கிறது ஒரு 17 வருட அனுபவங்கள் கொண்ட பயணம். 2008 லேமன் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொலாப்ஸ் ஆகுது யூஎஸில். அங்கே தான் என்னுடைய பயணம் தொடங்குது. அதுக்கு முன்னாடி பொருளாதார அறிவு கிடையாது, பங்குச்சந்தை பற்றிய புரிதல் கிடையாது. 2013 வரைக்குமே கிடையாது. 2008 மட்டும் நான் சொல்லலை, 2013 வரைக்குமே எனக்கு பெருசாக கிடையாது. முதல் 5 வருடம் அடி மேல் அடி, திருமண பக்கமெல்லாம் அடி. ஒரு கட்டத்தில் இது என்ன புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு புதிராகவே இருக்குமா இது அப்படிங்கிற மாதிரி நின்று யோசிக்க வச்ச இடம் எனக்கு 2012. அந்த யோசிக்க வச்ச இடம் ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப கடினமான காலகட்டமும் கூட. எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரொம்ப அதிகப்படியான ஒரு கவனம் கொடுத்து, இது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் நம்ம இருக்கிறது தப்புது. இவ்வளோ ஒரு 4 வருஷம் இதில் 2008 2012 வரைக்கும் ஒரு 4 வருடம் என்னன்னே புரிஞ்சிக்காமல் நம்ம பங்குச்சந்தையில் நம்ம பண இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக கொடுக்குறோம், எதுக்காக கொண்டு வர்றோம், எதுக்காக ஏர்ன் பண்ணுறோம், இது எதுவுமே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு 4 வருடம் என்னை நிறுத்தி நிதானமாக சிந்திக்க வச்சுது. அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் சிந்திச்சேன்னு சொன்னேன்னா அது ரொம்ப தவறாயிரும். அது சிந்திக்க வைக்க வேண்டிய செயலை கொடுத்த அந்த 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 எண்ணத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த இடத்துல ஒரு 6 மாதம் இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி, என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி சில விஷயங்களை அப்போது கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த 6 மாதம் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லிடுறோம். பட் அந்த 6 months 18 hours, ஒவ்வொரு நாளும் 18 மணி நேரங்கள் என்னுடைய தனிப்பட்ட சில நேர விரயங்களை தவிர மீதி இருந்த 18 மணி நேரமும் நான் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு பலன் கொடுத்தது. பலன் எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இதுவரைக்கும் நான் பார்த்த பங்குச்சந்தையும், அதாவது அந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த பங்குச்சந்தையும், அந்த 6 மாதம் கழித்து நான் பார்க்கும் பங்குச்சந்தையும் வித்தியாசப்படுத்தி காட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையை நான் என் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். வராத பங்குகள் அல்லது மேலே செல்லாத பங்குகளை வாங்கி வச்சுட்டு இது மேலே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலம். அந்த டைமில் இன்வெஸ்டராக தான் உள்ளே வந்தேன். இது எதுவுமே ஒரு சடனாக அந்த சேஞ்ச் நடக்கலை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடி வாங்கும் பொழுது எவ்வளோ அடி வாங்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் புடம் போட்ட தங்கமாக மாறி வருவீங்க. அதை அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பங்குச்சந்தை மீது இருந்த பார்வை எனக்கு டோட்டலாக மாறுது. மொத்தமாக மாறுது. அப்போது பங்குச்சந்தை நம்மளுடைய இழுப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் வராது. பங்குச்சந்தை எங்கே போகுதோ, எந்த இடத்துல இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போனால் போதுமானது அப்படின்ட்டு. மார்க்கெட்டோட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். மார்க்கெட் சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜி, இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ட்ரேடிங் சைக்காலஜி, எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் இருக்குது. நம்ம ஒரு பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அல்லது நம்ம சில பங்குகளை வாங்கி வச்சுருக்கோம். அது மேல் நோக்கி போகணுன்னு தான் ஆசைப்படுவோம். அது லாபத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் எடுக்கிற இடம், அந்த செயல்படுத்தக்கூடிய முறை, ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியான முறையில் இல்லை அப்படின்னா ரிசல்ட் எப்படி சரியாக வரும்? ப்ராசஸ் அங்கே சரியாக இல்லை, அப்புறம் எப்படி அதில் ரிசல்ட்ஸ் சரியாக இருக்க முடியும்? ஸோ மிங்கிள் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகாக ஆணித்தரமாக ஒரு புத்தகத்தில் நான் புரிஞ்சுட்டேன். அந்த 6 மாதம்
நான் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு இதில் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போ வந்துட்டு ஒரு எக்கனாமிக்ஸை பற்றின ஒரு புரிதல் எனக்கு கிடையாது. பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு கிடையவே கிடையாது. ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சில லட்சங்களை தொலைச்சி வச்சுருந்தேன் அந்த முதல் 4 வருஷத்தில். எதுவுமே தெரியாது. பணம் வச்சுருந்தா இங்கே பங்குச்சந்தையை நகர்த்த முடியும்னு நினச்சா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். எதையுமே கற்றுக்கிட்டு தான் போகணும். அந்த கற்றுக்கிறதுக்கு சில நேரங்கள் எடுத்துக்கும், சில நாட்கள் எடுத்துக்கும், சில மாதங்கள் எடுத்துக்கும். கொடுக்கணும். நான் எதையும் பண்ண மாட்டேன், ஆனால் பணம் வச்சுருக்கேன், உள்ளே போட்டால் வந்துடும் அப்படின்னு அந்த ஒரு மமதையில் வந்து 4 வருஷம் தொலைச்சேன். அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன் என்ன பணம் இருந்துச்சோ அந்த பணத்தை மொத்தத்தையும் தொலைச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஜீரோவில், மைனஸில் போகல, ஜீரோவில் போய் நின்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மார்க்கெட்டோட மிங்கிள் ஆகணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி அப்படி டோட்டலாக வந்துட்டு மாறுது. கேண்டில் ஸ்டிக்கை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு முன்னாடி சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இண்டிகேட்டர்ஸை பற்றி தெரியாது. ஜஸ்ட் ரெண்டு விஷயந்தான். ஒன்று வாங்கு, இன்னொன்று வித்துரு, அவ்வளோதான். ஏதாவது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹவ் டு பை த ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன மாதிரி ப்ராசஸில் இந்த ஆப்பில், இந்த ஒரு ப்ரோக்கரேஜில் அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும்னா எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். செல் பண்ணணும் அப்படின்னா எப்படி செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கூட புரிதல் இல்லாத ஒரு பங்குச்சந்தை பங்கேற்பாளராக என்னுடைய இந்த பயணம் வந்து தொடங்குச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டு அது 4 வருட கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு 6 மாத கடினமான ஒரு 6 மாதம் கடினம்னு சொல்ல முடியாது. அது வந்து நானாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வர பங்குச்சந்தை பார்வை மாறுது. அந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டோட அலைன் ஆகணும், மார்க்கெட்டோட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அப்படியே இது வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. இந்த 17 வருடத்தில் அந்த 4 வருடங்களை விட்டுருங்க. அது அனுபவத்தை கற்றுக் கொடுத்த இடம். அது தவிர மீதி இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 13 வருடங்களும் ஒவ்வொரு நாளும் எனக்கு பங்குச்சந்தை கற்றுக்கொண்டே இருக்குது. கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது, கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் டைனமிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடியது, அது மாறிட்டே இருக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பங்குச்சந்தைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே மாணவர்கள் தான். இங்கே நினச்சிக்கிறோம் நான் 15 வருஷம் வந்துட்டேன், நான் 20 வருஷம் இருக்கேன் பங்குச்சந்தையில், 30 வருஷம் இருக்கேன். என்ன? நோ, நத்திங். இன்றைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டை ஸ்பெகுலேட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் மார்க்கெட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். மார்க்கெட்டோட மிங்கிள் ஆகும் பொழுது அது செஞ்ச விஷயங்கள் வந்துட்டு அளப்பரியது. அதை வந்துட்டு வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பேசும். மார்க்கெட் உங்கள்கிட்ட பேசும். மார்க்கெட் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்களில் வந்துட்டு வெளிப்படும். மார்க்கெட்டே வெளிப்படும். கூடவே இருக்க மாதிரி இருக்கும். மிகப்பெரிய பலம் சார் அது. மார்க்கெட் உங்கள் கூட இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலம். மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாகவே நின்று வந்துட்டு போராடி பார்த்த நாட்கள்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் இப்போவும் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நோ, அதை செய்யவே செய்யாதீங்க. மார்க்கெட் சுப்ரீம்னு சொல்லுவாங்க. அதான் அதுக்கும் மேலே அது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்துட்டு புதையல், புரியாதவங்களுக்கு அது புதிர், அவ்வளோதான். ஸோ என்னுடைய அனுபவங்களை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய பங்குச்சந்தை பங்கேற்பாளர்களாக இருக்கட்டும், அல்லது வர நினைக்கும் பங்குச்சந்தை பங்கேற்பாளர்களாக இருக்கட்டும், புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்டை புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்டோடு ட்ராவல் பண்ணுங்கள், மார்க்கெட்டோடையே வந்துட்டு நீங்கள் நகர்ந்து வரணும். அதுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்து இது பண்ணி வச்சுட்டு இது வரல, அது போகலன்னா சொல்லி நீங்கள் வந்து மார்க்கெட்டை நிந்தித்தல் கூடாது. திட்டக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கல சார், நீங்கள் மார்க்கெட்டை சரியாக புரிஞ்சுக்கல. நான் எடுத்தது எனக்கு சரியாக வரலன்னு நீங்கள் சொல்லி பேசுகிறீங்க. எப்படி சரியாக வரும்? எகெயின்ஸ்டாக இருக்கீங்க. பாதை ஒரு பக்கம் போகுது, நீங்கள் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கீங்க. ட்ராக்கில் வந்துட்டு இந்த ஜேர்னி ஒன் வே தான். நீங்கள் ஆப்போசிட்லேருந்து வரீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ 4 வருட கசப்பான அனுபவங்கள், 6 மாத அ புரிந்து கொள்ளல், அதுக்கப்புறம் தினம் தினம் மாணவனாக இருக்கக்கூடிய நான் இப்போவும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். தினமும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது பங்குச்சந்தை. வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லேயுமே வந்துட்டு புதுசு புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வர்றதுக்கு தயாராகவே இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாணவனாகவே எப்போவுமே இருக்க நான் விருப்பப்படுறேன். இதுதான் ராஜ்குமார் கதிர்வேல். இதை தாண்டி இன்றைக்கி வந்துட்டு பங்குச்சந்தையை பற்றின சில விழிப்புணர்வுகள், வகுப்புகள், பயிற்சி, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு எதையோ 2 புத்தகங்களை படிச்சுட்டோ அல்லது எதையோ 2 விஷயங்களை தெரிஞ்சுட்டோ பேசக்கூடிய விஷயங்கள் இல்லாது 17 வருட அனுபவத்தில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அது கவுண்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டால் 0 எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி தான் எப்போவுமே சொல்லுவேன். எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ நோ நத்திங், ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இது. இந்த 17 வருடங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் எனக்கு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து பகிர்ந்துட்டு வரேன். அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு மாணவர்களுமே வந்து தோக்கக்கூடாதுன்னு நினப்பேன். நான் ஆகச்சிறந்த வெற்றியாளர்களாக மாறணும் அப்படின்னு நினைப்பேன். அவங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது அவங்கள சார்ந்த தோல்வி கிடையாது. அது என்னை தொடக்கூடிய தோல்வி. அது தோல்வியை வந்து என்னை தொட விட மாட்டேன் நான். இந்த 17 வருட அனுபவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தாண்டி நான் வந்துட்டு சில பயிற்சிகள்லாம் நான் கொடுத்துருக்கேன். வங்கி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் 1,00,000 பேருக்கு மேலே வங்கி தேர்வுகள் எழுதி உள்ளே வந்துட்டு பொதுத்துறை வங்கிகளில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ், பிஓ அண்ட் மேனேஜர்ஸ்னு இப்போ இருப்பாங்க, அண்ட் கிளரிக்ஸ், இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து தயார்படுத்தியிருக்கோம். ஒரு ஆர்கனைசேஷன் அது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்தேன். ஒரு பொறியியல் கல்லூரியில் வந்துட்டு ஒரு 4 வருட பேராசிரியர்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இன்பிட்வீன் இதே சேம் பீரியடில். அது என்னுடைய இன்னொரு ப்ரொஃபஷன். அது இந்த ஜேர்னியில் நிறைய மாணவர்களை நான் சந்திச்சிருக்கேன். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில பகுதிகளில், சில குறிப்பிட்ட பகுதிகளில், இந்தியா முழுக்கன்னு சொன்னால் அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது அப்படி கிடையாது. சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தென்னிந்தியாவில் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொதுத்துறை வங்கி, மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி இந்தியாவில் இருக்குது. அதில் ஒரு வங்கின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ட்ரைனிங் அண்டு அவங்கள வந்துட்டு ஃபர்தராக வந்து அடுத்ததுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன உள்ள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் அவங்களுக்கு நான் தொடர்ந்து வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். என்னுடைய மாணவர்கள் எந்த இடத்துலையுமே தோற்றதே கிடையாது. நான் அவங்களுடைய வேவ் லென்த்தை நான் வந்துட்டு கேட்ச் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது ஏன் பாணியில் புரிய வைக்கணும். ஒவ்வொருத்தரும், அதாவது எந்த ஒரு மாணவன் கற்றுக்கொள்ளும் திறனில் இருக்கிறாரோ அவர் வந்து ஆசிரியரோடு ஒத்துப்போவார். கற்றுக்கொள்ளும் திறனில் இருக்கக்கூடிய மாணவர் ஆசிரியருடன் ஒத்துப்போவார். இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணுன்ற இந்த கான்செப்ட் கிடையவே கிடையாது. குருகுல கல்வின்னு ஒன்று இருக்கும், கீழ்ப்படிதல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? கீழ்ப்படிதல், இடப்பட்ட கட்டளையை என்னன்னு கேட்காம செய்யக்கூடிய மாணவர்கள் குருகுல கல்வி. நான் என்னுடைய இதில் வந்துட்டு என்னுடைய மாணவர்களை நான் வந்துட்டு அன்பால் தான் கட்டி போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து கட்டளையாவோ இல்லை வந்து உத்தரவாவோ கொடுத்து இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. செய்ய வைப்பேன். நான் செய்ய முடியாதவரை கூட செய்ய வைப்பேன். நான் பொறியியல் கல்லூரியில் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 4 வருட அனுபவம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து அந்த 4 வருட அனுபவத்தில்
ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் 100% 100% என்னுடைய சப்ஜெக்டில் நான் எடுக்கக்கூடிய பேப்பரில் ரிசல்ட்ஸில் வந்துட்டு பாஸ், அது பின் கிளியர். ஒருத்தருமே அந்த இடத்துல நெகட்டிவ் வர மாட்டாங்க. அது ஃப்ரண்ட் பெஞ்ச், பேக் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், வாட் எவர் பெஞ்ச், அவுட் வெளியே கூட நின்றுட்டு இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸு. கொஞ்சம் சேஷ்டைகள்லாம் பண்ணி, அந்த சேஷ்டைகள்லாம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட எனக்கு ரொம்ப பெட்டு. எனக்கு அவங்களையும் உள்ளே கொண்டு வந்துடுவேன். இதில் மிகச்சிறந்த ஒரு மாணவராக நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா, அந்த கல்லூரியுடைய தாளாளர், அவருடைய உறவினருடைய மகன், தாளாளருடைய நெருங்கிய உறவினர்னு வச்சுக்கிங்களேன். பட் வந்து கொஞ்சம் மந்த புத்தி உள்ள, அதே நேரம் வந்துட்டு அந்த சிந்திக்கும் திறனில் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய, இல்லை இந்த தம்பிக்கு இதுக்கு மேலே வராது, இதுக்கு மேலே தேராது அப்படின்னு கைவிடப்பட்ட ஒரு மாணவர். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் அவரை பற்றி கேட்கவும் மாட்டாங்க. அவர் எப்படி அந்த அந்த தேர்வில் வந்துட்டு எப்படி தேர்ச்சி பெற வைக்கணும், அவரை கற்றுக்கொள்கிற அந்த ஒரு இதில் வந்துட்டு அவர் எப்படி அவருடைய மைண்டை மாற்றணும், அவருடைய அந்த கொடுக்கக்கூடிய கவனத்தை எப்படி நம்ம எடுக்கணும், அவருக்கு இருக்குது சார். இறைவன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க சார். நான் இவருக்கு இப்படி தான் கொடுப்பேன், ராஜ்குமார் கதிர்வேலுக்கு நான் இவ்வளோ கொடுப்பேன், இதே வந்துட்டு மிஸ்டர் எக்ஸுக்கு நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், மிஸ்டர் ஒய்க்கு நான் இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்லாம் கொடுக்கல. பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துருக்காரு கடவுள். எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு சார். என்ன இவர் கொஞ்சம் அதிகம் இதாக இருக்கார், அதனால் இவர் கொஞ்சம் உயரமாகவும் பயங்கர ஹைட்டாகவும் பயங்கர வெயிட்டாகவும் கொடுத்துருன்னு ஒரு 15 அடிக்கு வந்து ஒரு மனுஷனை விட்டுருக்காங்களா இங்கே? இறைவன் கொடுத்துருக்காரு அப்படி உருவத்தில். உருவக்கல்வியை நீங்கள் நினைக்கக்கூடாது. இல்லை இவர் வந்துட்டு நிறைய இது இருக்குது அவருக்கு, அதனால் கொஞ்சம் மூளையை பெருசாக கொடுத்துருன்னு சொல்லி தலையை பெருசாக ஆண்டவன் கொடுத்துருக்காரா? கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அந்த தம்பிக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இது தான். பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றணும். எல்லாரும் ஒரே மாதிரியே பார்த்துட்டு அதை வந்து விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் அந்த இடத்துல இது பண்ணி ஸ்பெஷல் கேர் கொடுத்தேன். ஒன்றும் பெருசாலாம் மெனக்கெடலை. புரிஞ்சுக்கிட்டு வேவ்லென்த்தை கேட்ச் பண்ணிவிட்டு கொடுத்தா போதும். கொடுக்கறக்கூடிய இன்புட் அங்கே போய் சரியாக போய் ரீச் ஆகும். அது வந்து அந்த கல்லூரியிலேருந்து நான் விடுபடக்கூடிய அந்த கடைசி செமஸ்டர் இது. ஆக்சுவலி அந்த தம்பிக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். லாஸ்ட் செமஸ்டர் அது. அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு முடியும் பொழுது நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து நான் வெளியே வரேன். அந்த தம்பி வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர், அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் என்னுடைய பேப்பர் நான் அவருக்கு எடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பேப்பர் நான் எடுத்தேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு இதில். எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. எக்ஸாம்ஸ் எழுதிட்டாரு. நான் ரெசிக்னேஷன் கொடுக்குறேன். தாளாளர், செக்ரட்டரி இவங்க இருக்காங்க. சார் நீங்கள் ஏன் ரிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட, ஏன்னா அப்போ நான் வந்துட்டு இது ரிசர்ச் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு இங்கேருந்தே பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே அசிஸ்ட் பண்ணுறோம் எல்லாம் சொன்னாங்க. இல்லை சார், கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ பெரிய மனம் இல்லாமல் அந்த இடத்துல விட்டு வெளியே வரேன். 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து நான் வெளியே வந்துட்டேன். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். எனக்கு வந்துட்டு வந்து எனக்கு கால் வருது. யார் கால் பண்ணா அப்படின்னு கேட்டால், நான் எந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாணவன் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினச்சி சொல்லிக் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். தேர்வெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதோடைய முடிவுகள், தேர்வு முடிவுகள் வருது. ஆனால் அந்த டைமில் அப்போ நான் அந்த கல்லூரியில் இல்லை. நான் வெளியே வந்து 1.5 மாதம் ஆகிடுது. அப்போ எனக்கு ஒரு கால் வருது. எனக்கு யாருக்கிட்டேருந்து வருது அப்படின்னா, இந்த மாணவனுடைய அம்மாக்கிட்டேருந்து வருது. அவங்களுடைய மதர், அந்த தம்பியுடைய அம்மாக்கிட்டேருந்து ஃபோன் வருது. சார், நான் இந்த மாதிரி இவருடைய அம்மா சார்னா, தம்பி வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் பெருசாக பண்ணதே கிடையாது. பட் இப்போ வந்து தம்பியுடைய அந்த செயல்கள்லேயும் சரி பேச்சுலேயும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன்னும் மேலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாற்றக்கூடிய அந்த ஒரு மாற்றிட்ட ஒரு ஃபீல், மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எங்களால் பார்க்க முடியுது.
எப்படின்னு கேட்டபோது உங்கள் பேர் தான் சொன்னான். அதான் உங்கள் நம்பரை நான் வாங்கி கால் பண்ணேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னாங்க. நான் வந்து அதை எடுத்துகிட்டு, அம்மா நன்றியை வந்துட்டு இறைவனுக்கு சொல்லுங்கள். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய திறமை அத்தனையுமே வந்து உங்கள் மகன் உங்களுடைய அந்த அதாவது தம்பிக்கிட்டேயும் இருக்குது, உங்கள் மகன்கிட்டையும் இருக்குது. அதை எடுக்கக்கூடிய முயற்சி அந்த இடத்துல வந்து கொடுத்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒரு சின்ன கருவியாக தான் இருந்தேன். என்னுடைய எத்தனையோ பேர் இருக்காங்க, ரொம்ப பயங்கரமான வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் அல்லது வந்துட்டு எப்படி சொல்கிறது, பயங்கர வந்து ஒரு சூட்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கிளியர் பண்ணுறது அந்த இது ஐ மீன் ஹானர்ஸில் இல்லை வாட்டவர் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் 100% சென்டம் இதெல்லாம் கொண்டு வரதெல்லாம் பெருமை கிடையாது. இந்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட, இல்லை இது மேலே தேரவே தேராது, இதை கேர் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு கைவிடப்பட்ட அந்த மாணவன் எனக்கு கொடுத்த அந்த வெற்றி ஆகச்சிறந்த வெற்றி இன்றைக்கி வரைக்கும். ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு இந்த ஆசிரியர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டாக இருக்கட்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மாணவர்கள் கிடையாது, அவங்க ஆசிரியர்கள். சீர்தூக்கி பார்த்து இந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது, இது இப்படி சொல்லி கொடுக்கலாமா, இல்லை அப்படி சொல்லி கொடுக்கலாமா, இதை வேறு மாதிரி சொல்லி கொடுக்கலாமா, இல்லை லெஃப்ட்டில் போய் ரைட்டில் வரலாமா, ரைட்டில் போய் லெஃப்ட்டில் வரலாமா, இல்லை நடுவுலேயே போகலாமா, இது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடத்தில் மாணவர்கள் இருந்தார்கள் அப்படின்னா அவங்க மாணவர்கள் கிடையாதுங்க, அவங்க ஆசிரியர்கள். அவங்க கற்றுக் கொடுங்கிற அவசியம் கிடையாது. கொடுக்கறத டைரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அதை செய்யணும். எங்கே சக்ஸஸ் இருக்குன்னா கீழ்ப்படிதலில் இருக்குது சக்ஸஸ். கீழ்ப்படிதல்னால் அப்படியே மரியாதை அப்படியே அப்போ அதெல்லாம் கிடையாது. கொடுக்குற வேலையை செஞ்சால் போதும், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, அவ்வளோதான். அதில் நோ, கொடுக்குற விஷயங்களை காது கொடுத்து கேட்டுக்குங்க. ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இப்படி போய் அப்படி வரோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி போனால் என்ன சார், எனக்கு கோவிலுக்கு போகணும் சார், நான் கோவிலுக்கு போகணுன்னு வரேன், ஆனால் நான் வந்துட்டு மார்க்கெட் ரோட்டில் வந்து போனால் என்ன, நான் பஜார் ரோட்டில் போய் போனால் என்ன, இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு இடுகாடு இருக்கக்கூடிய வழியாக நான் போனால் என்ன, எந்த இடத்துல போனால் என்ன, எப்படி போனாலும் நான் போய் சேர வேண்டிய இடம் வந்து எனக்கு கோவிலுக்கு போகணும், அவ்வளோதான். நான் கோவிலுக்கு போகிறேன். எப்படி போகிறாங்கிறது முக்கியம் இல்லை சார், போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியாக போய் சேர்ந்தமான்னு இருக்கணும் சார். ஸோ மாணவர்கள் இப்படி அதாவது இந்த இதில் வந்துட்டு அதை நான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப எனக்கு கடினமான விஷயந்தான். அது இந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, இப்போ இது இல்லாமல் போட்டித் தேர்வுகளில் 1,00,000 பேருன்னு சொல்லிட்டு பெருமையாக அடிச்சுக்கிட்டீங்களே, என்ன அதில் என்ன செஞ்சு கிழிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அதுலேயே நிறைய மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட், அந்த ஃபேமிலியிலேயே அந்த வம்சத்துலேயே அவங்க தான் முதல் தலைமுறை, அதாவது முதல் பட்டதாரியாக இருப்பாங்க. கிராமப்புறத்துலேருந்து வந்திருப்பாங்க, டயர் 2 சிட்டிஸ்லேருந்து வந்திருப்பாங்க, டவுனில் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அங்கே இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து இந்த பட்டப்படிப்பு முடித்ததுக்கப்புறம் வேலை தேடி அலையக்கூடிய அந்த நாட்களில் போட்டித் தேர்வு எழுதி ஏதாவது முன்னுக்கு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி வங்கித் தேர்வுகள், அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தேடி வருவாங்க. இந்த வங்கி தேர்வுகள் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் 12 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். 12 வருஷமாக. 2013ன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 7, இங்கிட்ட ஒரு 5, 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம். இப்போ வரைக்கும் கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஆன்லைன் செஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு இன்டர்வியூ செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் வந்து தொடர் தோல்விகள்லாம் சந்திச்சுட்டே இருப்பாங்க. 3 வருஷம் எழுதி ஃபெயிலியர் ஆகிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். எந்த இடத்துல நீ சரி பண்ணணுங்கிறத சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை மாற்றி அவங்களுக்கு வேலைகள் அந்த இடத்துல அவங்க முயற்சியில் அதை வாங்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன கருவியாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு இதில் வந்து ஒரு சொன்னோன்னா மிஸ்டர் விஜய், ஆக்சுவலி அவர் வந்துட்டு இப்போது பேர் சொல்லிட்டேன்னா சரி, நிறைய விஜய் இருக்காங்க, அதனால் ஒன்றும் தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ நான் இப்போ வந்துட்டு
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த பொதுத்துறை வங்கியில் அரசு உத்தியோகத்தில், ஐ மீன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அரசாங்க உத்தியோகம்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னு கிடையாது. அது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், மிகப்பெரிய வங்கி. அதில் வந்து இப்போ வந்து மேனேஜராக இருக்கார், ஜென்ரல் மேனேஜர். அவர் வந்து 2 வருஷம் ரொம்ப, அதாவது அவருடைய வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வீடு. கிராமப்புறத்தில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து வங்கி தேர்வுக்காக படிக்க வந்தவர். ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கம்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதுக்கும் இதாக இருக்கக்கூடிய ஒரு இது. இவருடைய உழைப்பு அந்த இடத்துல தேவைப்படும், அந்த குடும்பத்துக்கு உணவுக்காக. அந்தளவுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பு தான். வந்தார், 2 வருஷம் முயற்சி பண்ணி பார்த்தாரு. அவங்க வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு அவருக்கும் தேவையான அந்த எய்டு அதெல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. இவருமே வந்துட்டு அந்த நேரம் போக மீதி ஒரு 3 மணி நேரம் ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவார், பில்லிங் செக்ஷனில். அப்புறம் அவரையும் பார்த்துப்பார், முடிஞ்சால் குடும்பத்துக்கும் கொடுப்பாரு, முடியாத நேரத்தில் குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கவும் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு மாணவர். 2 வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணார். ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு வெற்றியுடைய பக்கத்தில் வந்து தோற்று போவார். வெற்றிக்கு பக்கத்தில் வந்து தோத்துட்டு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வலி. அந்த ஒரு ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு எனக்கு கால் வருது. இந்த 2வது வருஷத்தில், சார் நான் நாளை காலையில் ஊருக்கு போகிறேன் சார், முடியல, தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்கேன். இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு சார், இன்டர்வியூலையும் நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்தேன். அப்படி இருந்தும் என்னுடைய கட் ஆஃபில் வந்துட்டு அவங்க கேட்கக்கூடிய செக்ஷனல் கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃபில் எல்லாமே வந்துடுது. ஆனால் வந்துட்டு இந்த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ், என்னுடைய கேட்டகரிக்கு எலிஜிபிள் கண்டிஷன்ஸ்னு இருக்குது, அந்த இதில் எனக்கு 0.25 எனக்கு மிஸ் ஆகுது சார். ஃபெயிலியர், திரும்ப நான் ஃபெயில்டு அப்படின்னாரு. நான் இதுக்கு மேலே முயற்சி பண்ணல சார், குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் நான் போகணுன்னு இருக்கேன். விஜய், வெற்றியுடைய வாச கதவுக்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க, கையில் சாவி இருக்குது, அதை போட்டு திறக்கிறது மட்டும்தான் வேலை. உங்களுடைய 2 வருஷ கடின உழைப்பு வீண் போகாது. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, கதவையும் தொட்டுட்டீங்க, வெற்றி கதவை, சாவியும் கையில் தான் இருக்குது. இப்போ சாவி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெற்றி கதவை தொட்டுட்டு போனதோட நம்மளுடைய இது வந்து பதிவாயிடக்கூடாது. திறந்து உள்ளே போங்க, மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஒரு முயற்சி பண்ணுங்கள், முழு முயற்சி பண்ணுங்கள், ஆத்ம பலத்தோட ஆன்ம பலத்தோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இங்கிலீஷ். அதில் தான் வந்துட்டு அவருக்கு மிஸ் ஆகிறது. மற்ற எல்லாத்துலேயும் ஃபயர் புள்ளி மாதிரி இருப்பார் அவன் விஜய். இங்கிலீஷில் மட்டும் வந்துட்டு பார்த்தா அந்த செக்ஷனல் கட் ஆஃப் என்னவோ அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது மட்டும்தான் அவனுடைய வேலையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக கொடுறதுக்கு அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணு, இந்த சோ சில ஐடியா எல்லாம் கொடுத்து அந்த நேரத்தில் ஆறுதல் தான் சார். அதாவது ஒருத்தன் தோல்வியில் வந்து உழன்றுட்டு அது தோல்வியில் வந்து தோண்டு போகும்போது தட்டி கொடுக்கக்கூடிய கைகள் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மேலே எழுந்து வருவான். என்ன எவ்வளோ பெரிய சோகத்தை பார்த்துருந்தாலும் அவன் எழுந்து மேலே வந்துடுவான். தட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு கரம் அப்படிங்கிறது அவ்வளோதான். அந்த இடத்துல செஞ்சது அது மட்டும்தான். அடுத்த 6 மாதம் திரும்ப ஒரு 6 மாதம் கூட இல்லை, ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும். 4 மந்த்ஸ் அவன் திரும்ப எக்ஸாம்ஸுக்கு அதை அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறான். நடந்த விஷயங்கள் 2 வருஷம் நடந்தது, பட்ட தோல்விகள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல, அதெல்லாம் பார்க்காதடா, நீ பாட்டுக்கு ஓடுறா ராஜா ஓடு, அவ்வளோதான். 4 மாதம் 3 எக்ஸாம்ஸ் வருது, 3 எக்ஸாம்ஸ் எழுதுகிறான். ஒரு தனியார் துறை வங்கி, ஒரு பொதுத்துறை வங்கி, என்னோட வந்து ஆர்பிஐ ஆர்பிஐயுடைய அசிஸ்டண்ட், அதுக்கு 3 எக்ஸாம்ஸ் எழுதுகிறான். திரும்ப ஃபோன் எனக்கு, அதே போல் நைட் ஒரு 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. என்னடா அப்படின்னு. சார் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. என்னாச்சு?
3 எக்ஸாம்ஸ் எழுதினேன் சார். சரி, 3லயுமே கிளியர் பண்ணியிருக்கேன் சார். ஹேய் சூப்பர்ரா! என்னென்ன எக்ஸாம்ஸு? சார் இந்த இந்த பிரைவேட் பேங்க் ஒண்ணு அது எழுதினேன். அதில புரொபேஷனரி ஆஃபீஸரா கிடைச்சிருக்கு. அண்டு இது ஐபிபிஎஸ்ல வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தேன். இது ஐபிபிஎஸ் இல்ல. அந்த பொதுத்துறை வங்கி. இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கி. அவங்க வருஷத்துக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி. அதில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்ன போஸ்டிங்டா? இதான் சார் புரொபேஷனரி ஆஃபீஸர். ஓகே சூப்பர். அடுத்து ஆர்பிஐல அசிஸ்டன்ட் கிரேட் அசிஸ்டன்ட் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். சூப்பர்ரா! அவ்வளோதான். சூப்பர்ரா! வாழ்த்துக்கள். அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? சொல்லிடு, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணு. மகிழ்ச்சி. எதில் ஜாயின் பண்ண போகிற? சார் இதில் இந்த வங்கியில் ஜாயின் பண்ணலான்றேங்க. பெஸ்ட் டிசிஷன். ஜாயின் பண்ணு. வாழ்த்துக்கள். லைஃப் இதுக்கு வெற்றி கதவை திறந்துட்ட. 4 மாதத்துக்கு முன்னாடி நவம்பரில் நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் போகிறேன் சார் அப்படின்னேன். டேய் கையில் சாவி இருக்குது, கதவை தொட்டுட்டேன், திறக்காமல் போகாத, திறக்கக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தது. இன்றைக்கி நீ கதவை திறந்துட்டடா. தர்பார் இனிமேல் உனக்கு தான் சொந்தம். உள்ளே போய் உட்காரு. யூ ஆர் த கிங் நவ். இந்த ராஜவாயில் உனக்காகத்தான் காத்துட்ருக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன் 5 பேங்க்ஸில் இப்போ ஜாயின் பண்ணி அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இல்லை 9 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுது. ஐ மீன் அடுத்த போஸ்டிங் அப்படியே மைக்ரேட் ஆகி வந்துட்டே இருக்கான். அவன் இன்னும் நிறைய க்ரோத்துக்கு போவான். ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களையும் தயார்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய, பங்குச்சந்தைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களையும் நாங்கள் தயார்படுத்திட்டு தான் இருக்கோம். என்னுடைய இது வந்து இப்போ டீம் ஆர்டிஎஃப்ல நாங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், எங்களுடைய இன்புட் அது கொடுக்கறது, அந்த உழைப்பு, அதெல்லாம் வந்து சாதாரணம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 7 பேர் சேர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு நபருக்கு திணிக்கப்படுது அந்த இடத்துல. அப்போ வந்து இப்போ இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மாணவராக உள்ளே வர்றாரு அப்படிங்கும்போது காதுகளை வந்து திறந்து வச்சுருக்கணும். நான் இதை கேட்க மாட்டேன், அதை கேட்க மாட்டேன்லாம் இங்கே எதுவும் சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னு கேட்டால், இங்கே வந்துட்டு இந்த சைக்காலஜி எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். மற்ற எந்த தொழிலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கக்கூடியது வந்துட்டு இது பங்குச்சந்தையில். சைக்காலஜியில் நீங்கள் வந்து தயாராகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தேடி தேடி போய் படிப்பாங்க. நான் அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், இதை படிச்சிடுறேன், வானத்தில் இருக்கிற வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துருவேன், நான் பூமியில் இருக்கிற கீழே கிடக்கக்கூடிய நான் வந்துட்டு எம்ஐசிடியை போய் அனலைஸ் பண்ணி அடுத்த தாராளமாக பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அவர் அதை சொல்லி கொடுக்குறாரு, இவர் இதை சொல்லி கொடுக்குறாரு. எங்கெங்கேயோ போங்க, எங்கே போனாலும் வெற்றி உங்ககிட்ட தான் இருக்குது. கற்றுக்கிட்டு வந்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உடனே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துறோமா? கிடையாது. கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் மருத்துவர்களாவோ அல்லது இன்ஜினியர்ஸாவோ அல்லது வந்து ஆசிரியர்களாவோ அல்லது வந்துட்டு இதாவோ போயிடுறாங்களா? கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனே மாறுது. சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வந்து பாரபட்சமாக தான் சொல்லிக் கொடுக்குறாரு. பரபிரம்ம மாதிரி அவருக்கு வந்து பல பேர் இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதில் இருக்க மாதிரி அவர் அவர் கொடுக்குற கண்டென்ட் வந்துட்டு, நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் இந்த மாணவனுக்கு இவ்வளோ தான் போகணும், இந்த மாணவனுக்கு இவ்வளோ தான் போகணும்னு அளந்து பேசுகிறவர் கிடையாது ஆசிரியர். அவர் கொடுக்குறது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணவன் தான் அதை தீர்மானிக்கிறான். நான் இன்ஜினியரா, நான் வந்துட்டு டாக்டரா, நான் வந்துட்டு டீச்சராக போகிறேன்னா அப்படிங்கிறது வந்து அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய இது வந்துட்டு எதையும் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உயர்ந்த தொழிலுங்க. எதுவுமே வந்து இங்கே வந்து இதுன்னு கிடையாது. அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் அந்த இடத்துல மாறுபடுது. பட் யூ நோ த காம்படிஷன். அதனால அதை சொல்ல வரேன். அப்போது கொடுக்குறது எல்லாமே வந்து சரியாக தான் கொடுத்துட்றோம். எடுத்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது. அப்போ அது மாதிரி இங்கே தேடி தேடி கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள் நமக்கு வந்து earn பண்ணி கொடுக்குறது, அதுக்கு வந்து ஒரு காரணமாக ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அதை தாண்டி மிகப்பெரிய ஆகச்சிறந்த காரணம் என்ன? அது உங்களுடைய மைண்டு, உங்களுடைய மனநிலை, இந்த சைக்காலஜி. இந்த சைக்காலஜியை கொண்டு வந்து நிறுத்திட்டா உங்களுடைய வெற்றி யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. ஒரு தடவை நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த கயிறு பிடிச்சிட்டிங்கன்னா போதும். அது குதிரையுடைய அந்த கடிவாளம் இருக்கு இல்லையா, அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குதிரை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்தபடி கேட்கும் சார் குதிரை. கடிவாளத்தை பிடிக்காமல் நீங்கள் வந்து எவ்வளோ வித்தைகளை கற்று வச்சுருந்தாலும் சரி, நான் எப்படி ஏறி உட்காரணும், எப்படி நான் வந்துட்டு இதில் அந்த இதில் வந்து காலை நான் வந்து வச்சுக்கணும், எப்படி நான் குதிரையை வந்து செலுத்தணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த சவாரியை தொடங்குறதுக்கு முன்னாடி கடிவாளம் உங்கள் கையில் வரணும்.
அந்த கடிவாளத்த கையில புடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த குதிரையுடைய அந்த பந்தம், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிங்கிள் ஆகுறது, அத புடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது போகும். நீங்க சொல்ற வேகத்துக்கு போகும், சொல்ற இடத்துல சொல்ற மாரி நடந்துக்கும். அது வந்து உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. நாங்க வந்துட்டு வெற்றிக்கான ரகசியம் வந்து போட்டு உடைச்சிடலாம். ஒண்ணும் தப்பே இல்ல. நாங்க உங்கள புரிய வைப்போம். நீங்க யாருங்கிறத புரிய வைப்போம். உங்களையே உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறது தான் எங்களுடைய வேலை. இப்போ டீம் ஆர்டிஎஃப் உடைய வேலை. அப்படியே மொத்தமா வந்து உங்கள வந்து மாத்திரும். டோட்டலா சேஞ்ச் வரும். நீங்க ஒரு தடவ உள்ள வந்து பாருங்க, அப்படியே சலவைக்கு போட்ட துணி மாரி பளபளன்னு மாறிருவீங்க. என்னென்ன விஷயங்கள் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கத்துப்பீங்க. அத தாண்டி உங்கள நீங்க புரிஞ்சுப்பீங்க. வெற்றி பாதையில போவீங்க. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் இன்னைக்கு வந்துட்டு வெற்றி பாதையில பயணிச்சுட்டு இருக்காரு. 2025 இந்த வருஷத்துல வந்துட்டு ஏப்ரல் மந்த்ல வந்துட்டு லேர்னர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 10 மாச ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். உள்ள வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள். ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வாரியர்ஸ் ஆக்சுவலி. மார்க்கெட் வாரியர்ஸ். நிதானமா தன்னை உணர்ந்து, தன்னை அறிந்து, இந்த பங்குச்சந்தையில இருக்கக்கூடிய அடிப்படை நுணுக்கங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு, இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, கன்சிஸ்டன்சிய ஃபாலோ பண்ணி, மனத கட்டுப்படுத்தி, மார்க்கெட்ட புரிஞ்சு இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. நாங்க அப்படி தயார்படுத்திட்டு இருக்கோம். ஸோ, சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஆசிரியருக்கு தெரியும். எப்படி தன்னுடைய மாணவன வந்து மோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது. வரும்போது களிமண்ணா வாங்க. போகும்போது கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகளா மாறிப்போங்க. உங்களுக்காக நாங்க காத்துட்ருக்கோம். சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள சீர்தூக்கி பார்ப்பதுங்கிறது வேற. சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து சீர்தூக்கி பார்ப்பவர் மாணவர் கிடையாது. காதுல கேட்டுக்குங்க, அவ்வளோதான். நான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கண்டிப்பான ஆசிரியர் தான். கண்டிப்புன்னா, கண்டிப்பு காட்டக்கூடிய ஆசிரியர் தான் நான். என்கிட்ட உள்ள வந்தா இந்த வேலைகள் செய்யணும், அவ்வளோதான். வெளிய போகும்போது வெற்றியாளரா போகணும், அவ்வளோதான். என்னுடைய பேருன்னுலாம் நான் ஒண்ணும் பெருசா அந்த இடத்துல சொல்லல. என் பேர நீங்க எந்த இடத்துலயுமே சொல்ல தேவையில்ல. இந்த டீம் ஆர்டிஎஃப் பத்தி நீங்க எந்த இடத்துலயும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. உள்ள வந்து நீங்க வெளிய போறீங்களா, என்னுடைய எங்க டீமுடைய ப்ராடக்ட் வந்துட்டு எப்பவுமே வெற்றியாளரா மட்டும் தான் இருக்கணும். உங்கள வெற்றியாளரா மாத்துறது மட்டும் தான் எங்களுடைய வேலை. உங்கள புரிய வச்சு, உங்கள புரிஞ்சு, உங்களுக்கே உங்கள புரிய வச்சு, பங்குச்சந்தைய புரிய வச்சு, இதுக்கப்புறம் நீங்க வெளிய போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆழ்மன அமைதின்னு இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கும். உள்ள வந்து பாருங்க, மாற்றத்த நீங்க பார்ப்பீங்க. வெற்றி ரொம்ப தூரத்துல இல்ல, தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றியுடன் ராஜ்குமார் கதிர்வேல் அண்ட் டீம் ஆர்டிஎஃப். தேங்க் யூ ஸோ மச்.